கிறிஸ்துவின் சபையார் வழங்கும் கிறிஸ்துவின் வசனம் நிகழ்ச்சியை கேட்க உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். பரிசுத்த வேதம் பறைசாற்றும் வசனம், கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் சபையார் வாழ்த்தி வழங்கும் கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம், வசனம். வேதாகம செய்தி நேரத்திற்கு வரவேற்கிறோம். வெல்கம் டு த பைபிள் மெசேஜ். அன்பானவர்களே, இன்றைய நாள் செய்தி வேளையிலே கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்த சாமுவேல் who obeyed the Lord's voice. இன்றைக்கு நாம் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகின்றோமா? நம்முடைய முற்பிதாவாகிய இந்த சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்திற்கு இளம் பிராயத்திலே கீழ்ப்படிந்திருந்தார். 1 சாமுவேல் 3வது அதிகாரம் 10வது வசனம். அப்பொழுது கர்த்தர் வந்து நின்று, முன்போல் சாமுவேலே என்று கூப்பிட்டார். அதற்கு சாமுவேல், சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்றான். அங்கே கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்தான் சாமுவேல். ஆண்டவரே சொல்லுங்க, உடனே நான் கேட்கிறேன். அதன்படியாக தன்னை மாற்றி அமைத்துக் கொள்வதற்கு, உடனே தேவனுடைய சித்தம் செய்வதற்கு ஆயத்தமாக அவன் இருக்கின்றான். ஏலி சொல்லி கொடுத்திருந்தார். சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டாள், சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லு. நம்மைத்தான் கூப்பிடுகிறானோ? அவன் எழுந்து தன்னிடத்துல வந்தான், ஏலியின் இடத்துல. அப்போ கர்த்தர் தான் சாமுவேலை கூப்பிடுகிறார் என்று ஏலி அறிந்து, இனிமேல் கர்த்தர் கூப்பிட்டாள், சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல் என்று சொல்லிட்டான். 1 சாமுவேல் 3வது அதிகாரம் 8-9 வசனங்கள். கர்த்தர் மறுபடியும் 3வது விசை சாமுவேலே என்று கூப்பிட்டார். அவன் எழுந்திருந்து ஏலி இடத்தில் போய், இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரோ என்றான். அதற்கு கர்த்தர் பிள்ளையாண்டானை கூப்பிடுகிறார் என்று ஏலி அறிந்து சாமுவேலை நோக்கி, நீ போய் படுத்துக்கொள், உன்னை கூப்பிட்டாள், அப்பொழுது நீ கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல் என்றான். சாமுவேல் போய் தன்னுடைய ஸ்தானத்திலே படுத்து கொண்டான். ஏலி என்ன சொல்லி கொடுத்தாரோ அதன்படி அப்படியே சொன்னார். சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள் என்று இயேசு சொல்லுகிறார் என்றால், கற்றுக்கொள்ளத்தக்கதாக வேத பாடங்களே அவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள். பிரசங்கியார் இடத்திலிருந்து கற்றுக்கொள்கிறார்கள். அவர்களுக்கு எப்படி போதிக்கிறார்களோ அதன்படியாக அப்படியே தன்னை மாற்றி அமைத்துக் கொள்கிறார்கள். பெற்றோர்கள் கூட சில விஷயத்திலே தவறி விடுகிறார்கள். ஆனால் பிள்ளைகள் அப்படியே நடக்கின்றார்கள். பாவத்தை குறித்து எச்சரிக்கையாக இருக்கிறார்கள். பிறனுடைய பொருளை எடுக்கிற விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கிறார்கள். பொய் சொல்ல பயப்படுகிறார்கள். பெற்றோர்கள் கூட பொய் பேசும்போது அவர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். என்ன இப்படி பேசுகிறார்கள் என்று ஆச்சரியப்படுகிறார்கள். ஏனென்றால் அந்த இளம் பிராயத்திலே அந்த வசனங்கள் அவர்களை அப்படி பக்குவப்படுத்தி வைத்திருக்கிறது. அந்த விதமாக இந்த சாமுவேல் தன்னுடைய இருதயத்தை வைத்திருந்தான். ஏலிக்கு கீழ்ப்படிந்தவனாக இருந்தான். ஆசாரியன் என்ன சொன்னாலும் சரி, அதை அப்படியே செய்கிற ஒரு மனுஷனாக இருந்தான். அந்த பலிபீடத்து வேலைகளிலே மிகவும் உற்சாகம் உள்ளவனாக இருந்தான். இன்றைக்கு எத்தனை பிள்ளைகளை நீங்கள் அந்த விதமாக பயிற்றுவிக்கிறீர்கள்? இன்றைக்கு இருக்கிற பிள்ளைகளும் பெற்றோரே சொன்னாலும் சரி, ஊழியக்காரரே சொன்னாலும் சரி, ஞாயிற்றுக்கிழமை விளையாடும்படியாக சென்று விடுகிறார்கள். சபைக்கு வருவதில்லை. சபையில் அநேக வேலைகள் இருக்கிறது. கார்டனை பராமரிக்கலாம், சேர்ஸ் எல்லாம் எடுத்து போடலாம், டஸ்ட் இருந்தால் அந்த டஸ்ட்லாம் க்ளீன் பண்ணி டஸ்ட்பினில் போய் போடலாம். அங்கே சபை கூடி வரக்கூடிய இடத்தை அழகாக பராமரிக்கலாம். ஆனால் சிறு பிள்ளைகள் உற்சாகமாக வருவதில்லை, அதை பராமரிப்பதும் இல்லை. சாமுவேல் அங்கே ஏலினுடைய உடன் இருந்து அநேக ஆசாரிய வேலைகளை அவன் செய்து கொண்டு வந்தான். இளம் பிராயத்திலே அவனை கர்த்தர் சந்தித்தார். எசேக்கியேல் 3வது அதிகாரம் 17வது வசனத்திலே,
கர்த்தருடைய வார்த்தை எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு உண்டாகி, மனுபுத்திரனே, உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவலனாக வைத்தேன். நீ என் வாயினாலே வார்த்தையை கேட்டு என் நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பாயாக. எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு கர்த்தர் சொல்லியிருந்தார், நான் உன்னை காவலனாக வைத்திருக்கிறேன். நீ என்ன செய்ய வேண்டும்? இஸ்ரவேலர்களை எச்சரிக்கை செய்ய வேண்டும். என் வார்த்தைகளை நீ கவனமாக கேட்க வேண்டும். கேட்டு அதன்படியாக அவர்களை எச்சரிக்கை செய்ய வேண்டும். இதற்கு தான் ஊழியக்காரர்கள் இருக்கிறாங்க. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனமாக ஜாக்கிரதையாக உபதேசம் பண்ணு, கடிந்து கொண்டு கண்டனம் பண்ணி உபதேசம் பண்ணு. பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லியிருந்தார். ஆகையினாலே கடிந்து கொள்ளுகிறார்கள், கண்டனம் பண்ணுகிறார்கள். இதை அநேகர் ஏற்றுக்கொள்வதில்லை. கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளும் காது ஞானமுள்ள காது. வரவேற்கணும். நல்லது தானே சொல்கிறாங்க. ஒருத்தர் திரும்பி பார்த்துக்கிட்டே போகிறாரு, நடந்துக்கிட்டாங்க, வேடிக்கை பார்த்துக்கிட்டே. முன்னாடி பெரிய ஒரு குழி. அங்கேருந்து ஒருத்தர் பார்த்துட்டு விளையாட்டான் போய், அவனுக்கு அது வேணும், அவன் அங்கே பார்த்துட்டு போகிறேன் அப்படியா சொல்லுவார்? ஐயோ குழி இருக்குதையா பாருங்கயா சத்தம் போடுவார், அதிக சத்தம் போடுவார். உடனே அவர் திரும்பி பார்த்து, நல்ல வேலைக்குங்க, நான் நிதானம் இல்லாமல் போய்கிட்டு இருந்தேன், கொஞ்சம் நான் நீங்கள் சொல்லாமல் இருந்திருந்தால் அந்த குழிக்குள்ளே விழுந்திருப்பேன், ஆள் அவ்வளோதான், இறந்து போயிருப்பேன். உணர்வடைகிறார். அப்படிப்பட்ட ஒரு மனிதனுக்கு ஒரு அபாய சங்கு ஒலிப்பதைப் போல நாம் கடிந்து கொண்டு கண்டனம் பண்ணி சத்தமாக சொல்ல வேண்டியது அவசியம். இதுதான் சபையிலே பிரசங்கியார்கள் செய்கிறார்கள். இதை அநேகர் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். எனக்கு அன்பானவர்களே, நாம் மோசம் போய் விடுவோம். ஆகையினாலே வேத வசனம் நம்மை சரி செய்கிறது. இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் நம்மை சரி செய்கிறது. ஊழியக்காரர்கள் அந்த வேலைகளை செய்கிறார்கள். அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய காது ஞானமுள்ள காது. தேவனால் எச்சரிப்பை பெற்று அவர்கள் எச்சரிக்கிறார்கள். அந்த ஒரு உணர்வோடு கூட நீங்கள் கர்த்தருடைய வசனத்தை கேட்பதற்கு தீவிரமாக இருக்க வேண்டும். எரேமியா 15வது அதிகாரம் 16 வசனம், உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டேன். தாமதம் செய்யவே இல்லை. உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாய் இருந்தது. சேனைகளின் தேவனாய கர்த்தாவே, உம்முடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. Thy words were found, and I did eat them, and the word was unto me the joy and rejoicing of mine heart. அது எவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்கிறது, மகிழ்ச்சியை கொடுக்கிறது. அவைகளை வாங்கி உட்கொள்ள வேண்டும். உட்கொள்வதற்கு தான் வசனம் கொடுக்கப்படுகிறது. அந்த வசனத்தை நீங்கள் வாங்க வேண்டும். ஆவிக்குரிய போஜனம், சரீர பிரகாரமான போஜனம் நம்மை சரீரத்தில் பலப்படுத்துகிறது. ஆவிக்குரிய போஜனம் வசனம், கர்த்தருடைய வசனம். அவைகளை உட்கொள்ளும் போது தான் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும், சந்தோஷம் உண்டாகும். இங்கே எரேமியா சொல்கிறார், உங்களுடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாய் இருந்தது. அவைகளை நான் உட்கொண்டேன். இன்றைக்கி சில பேர் உட்கொள்வதே இல்லை. காதை அடைச்சிக்கிறார். இவர் பேசுகிறாராக்க, இவர் என்னத்தை பேசுகிறது, இவர் பிரசங்கத்தில் யார் கேட்பா? யாருமே கேட்க மாட்டாங்க. அப்படியே அவர் சொல்லிக்கிட்டு எங்கேயோ சிந்தனையில் இருக்கிறது, அல்லது சும்மா எதாவது பெரட்டுறது, எதாவது எழுதுறது, சபை காரியங்களை உட்கார்ந்து. அன்பானவர்களே, பீழையாமை ஒரு கழுதை எச்சரித்தது. கழுதையின் வாயை கர்த்தர் திறந்தார். அது கழுதை பேசினாலும் சரி, சபையில் ஒரு சிறு பையன் பேசினாலும் சரி, ஞானமில்லாதவர்கள் பேசினாலும் அது கர்த்தருடைய வார்த்தை என்பதை மாத்திரம் நீங்கள் மறக்காதிருங்கள். அச்சடித்த புத்தகங்களில் இருக்கிற வார்த்தைகளை நாம் நம்புகிறோம். இது சாதாரண காகிதம் தானே அப்படின்னு தூக்கி போட்டலாமா? எழுத்து போர்டுகளில் எழுதப்பட்டிருக்கிறது வசனங்கள், அது சாதாரண உயிரற்ற போர்டில் எழுதப்பட்டிருக்கிறது என்று அதையும் நம்ம உதாசீனம் செய்து விடலாமா? அதில் இருப்பது கர்த்தருடைய வார்த்தை, பேசப்படுகிறது கர்த்தருடைய வார்த்தை. யார் பேசினால் என்ன, அதற்கு நாம் எச்சரிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும், அதை உட்கொள்ள வேண்டும். அந்த வார்த்தைகளில் தான் இருக்கிறது பலன். பேசுகிறவரிடத்தில் ஒன்றும் கிடையாது. இன்றைக்கி அநேகர் பேசுகிறவரிடத்துல தான் எல்லாமே இருக்குன்னு வருதுன்னு நினைக்கிறாங்க. அவர் தலையில் கை வச்சா நல்லாயிரும்னு நினைக்கிறாங்க. தவறு பிரியமானவர்களே. அவர் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளை கவனிங்க. அதுதான் உங்களை புஷ்டியாக்கும், அதுதான் உங்களை சந்தோஷப்படுத்தும், அதுதான் உங்களுடைய இருதயத்துக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும்.
அவரல்ல, பேசுகிறவர்களே ஒன்றுமே இல்லை. பேசுகிறவர்கள் மூலமாக கர்த்தர் கிரியை செய்கிறார். அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். யோவான் 1:23 யோவான் சொல்றாரு, அதற்கு அவன், கர்த்தருக்கு வழியை செவை பண்ணுங்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னபடியே நான் வனாந்தரத்தில் கூப்பிடுகிறவருடைய சத்தமாயிருக்கிறேன் என்றான். யோவான் ஸ்நானகன் ஏற்கனவே தீர்க்கதரிசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த இதுக்கு சாட்சியாக வனாந்தரத்தில் கூப்பிடுகிறவனாக யோவான் ஸ்நானகன் வெளிப்பட்டார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று தொடர்ந்து பிரசங்கம் செய்ய ஆரம்பித்தார். அவருடைய பிரசங்கத்தை கேட்டவர்கள் யோர்தானுக்கு சென்று அவனாலே ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு வந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இயேசுவும் அவனாலே ஞானஸ்நானப்படுத்தப்பட்டார். அன்பான சகோதரனே, சகோதரியே, தீர்க்கதரிசியுடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள். சாமுவேல் சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொன்னான். அவன் கீழ்ப்படிந்து கர்த்தருடைய சித்தத்தை செய்தான். 2 சாமுவேல் நாம் வாசிக்கும்போது சவுலை நோக்கி சொன்ன காரியம் 1 சாமுவேல் 15:22-23 அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? கீழ்ப்படுகிறது தான் ரொம்ப முக்கியம், பலிகள் அல்ல. பலிகள் மேலே தேவன் பிரியமாக இருப்பதில்லை. அதெல்லாம் தேவனுக்கு பிரியமாக இருக்குமோ? பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கலும் செவி கொடுத்தலும் உத்தமம். ஆட்டுக்கடாக்களினுடைய உயிர் அல்ல, அல்லது அந்த ஆட்டுக்கடாக்களினுடைய சதை அல்ல, செவி கொடுக்க சேர வேண்டும். அநேக ஆடுகளை பலியிட்டால் போதும் என்று நீ எண்ணக்கூடாது என்று சொல்லுகிறார். இரண்டகம் பண்ணுதல் பிள்ளி சூன்யத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியாக இருக்கிறது. இதெல்லாம் வேற பாவத்துக்கு நேராக உன்னை வழி நடத்துகிறது. நீ கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியால் அவர் உம்மை ராஜாவாயிராதபடி புறக்கணித்து தள்ளினார் என்றான். சாமுவேல் ஒரு ராஜாவை பார்த்து இந்த வார்த்தையை சொல்றார். சவுல் ராஜாவை பார்த்து. சவுலுக்கு எப்படி இருக்கும்? குற்ற உணர்வு வந்திருக்கும். அவர் தப்பு செஞ்சிட்டாரு. கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல் பலிகள் மேலே கவனம் வைத்து அதெல்லாம் சேர்க்க ஆரம்பித்தார். இதெல்லாம் எதுக்குன்னா கர்த்தருக்கு தான் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தார். அதெல்லாம் கர்த்தர் ஒன்றும் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. நீ கீழ்ப்படிய வேண்டும். சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாக இருக்குமோ? நீ செவி கொடுக்கணும், செவி கொடுக்கலை, கீழ்ப்படியவும் செய்யலை. அதனால் தேவன் என்ன செய்துட்டாரு? உம்மை ராஜாவாயிராதபடி புறம்பாக்கி போட்டார். யாரை கொண்டு சொல்லுகிறார் கர்த்தர்? ஒரு தீர்க்கனை கொண்டு சொல்லுகிறார். சாமுவேல் தீர்க்கதரிசியை கொண்டு சொல்லுகிறார். இன்றைக்கு சபைகளிலே ஊழியக்காரரை கொண்டு நிறைய பிரசங்கமானது நடைபெறுகிறது. ஆனால் ஊழியக்காரர்கள் வேண்டுமென்றே சிலரை பழிவாங்கும்படியாக பேசுவார்கள் என்றால் அது தவறு. சத்தியத்தின்படியாக சபையிலே தவறுகளை சரி செய்ய வேண்டும் வசனத்தை கொண்டு. கொரிந்தி சபையில் சில பிரச்சனைகள் இருந்தது. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு கடிதம் எழுதினார். அந்த பிரச்சனைகளை சரி செய்யத்தக்கதாக ஆவியானவருடைய உதவியோடு கூட. விபச்சாரமே செய்யாத ஆத்துமாக்கள் மத்தியிலே விபச்சாரனே விபச்சாரியே என்று நாம் பிரசங்கம் செய்து கொண்டிருப்போம் என்றால் அங்கே யோசிப்பாங்க, யார் விபச்சாரி, யார் விபச்சாரிகள்? இங்கே எப்படி யாருமே இல்லையே. அப்போ இல்லாத இடத்துல ஒரு காரியத்தை நாம் சொல்லக்கூடாது. சபைக்கு இன்னது தேவை என்பதை கர்த்தர் அறிகிறார். யார் எந்த பாவத்தில் அதிகமாக நினைச்சிருக்கிறாங்கன்றது உங்களுக்கு தெரிய வரும். கண்டிப்பாக சபையிலே பலவீனமான ஆடுகளை நீங்கள் அறிவீர்கள். வசனத்தை கொண்டு அவர்களை நாம் எச்சரிக்கை செய்ய வேண்டியது மிகவும் அவசியம். சரியாக வராத நபரை நாம் எச்சரிக்க வேண்டும். சரியாக வரக்கூடிய ஒரு நபரை போய் எச்சரித்தீர்கள் என்றால் அவருடைய மனது புண்படும், அவர் கோபம் கொள்ளுவார். ஆகையினாலே மிக கவனமாக மெய்ப்பர்கள் இந்த இடத்துல செயல்பட வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை உள்ளபடியாக சொல்ல வேண்டும். ஒன்றையும் கூட்டக்கூடாது, குறைக்கக்கூடாது. தேவன் என்ன நினைக்கிறாரோ அதைத்தான் நாம் வெளிப்படுத்த வேண்டும். 1 சாமுவேல் 15:24-25 அப்போது சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய கட்டளையை உம்முடைய வார்த்தையை மீறினால் பாவம் செய்தேன். அறிக்கையிடுறாரு சவுல் ராஜா. ஐயோ, நான் பாவம் செஞ்சுட்டேனே, நான் மீறிட்டேன் கர்த்தருடைய வார்த்தையை. நான் ஜனங்களுக்கு பயந்து அவர்கள் சொல்லை கேட்டேன். இப்போது நீர் என் பாவத்தை மன்னித்து நான் கர்த்தரை பணிந்து கொள்ளும்படி என்னோட கூட திரும்பி வாரும் என்றான். சாமுவேலை கூப்பிட்றாரு. நான் கர்த்தரை பணிந்து கொள்ளட்டும், நான் ஜனங்களுக்காக நான் பயந்து இந்த மாதிரி காரியங்களை நான் செய்துட்டேன் அப்படி சொல்லி பாவம் செய்து விட்டேன் கர்த்தருக்கு விரோதமாக அறிக்கை இடுகிறார்.
என்ன நடந்தது? 1 சாமுவேல் 15:26 நாம் வாசிக்கிறோம். சாமுவேல் சவுலை பார்த்து, நான் உம்மோடு கூட திரும்பி வருவதில்லை. கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தீர். நீர் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாயிராதபடிக்கு கர்த்தர் உம்மை புறக்கணித்து தள்ளினார் என்றான். ஏசா பின்னாடி மனம் திரும்பும்படியாக ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கினான். ஆனால் அவன் மனம் மாறுதலை காணாமல் போனான். தேவன் அவனை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அவனை புறம்பாக்கி போட்டார். யாக்கோபை ஆசீர்வதித்தார். அதே போல இந்த சவுலை புறம்பாக்கி போட்டு விட்டார். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இவன் என்னதான் மனம் திரும்பி கூப்பாடு போட்டாலும் சாமுவேல் தீர்க்கதரிசி என்ன சொல்லுகிறார்? நான் உம்மோட கூட திரும்பி வருகிறது இல்லை என்று சொல்லுகிறார். உறுதியாக இருக்கிறார். தேவன் ஒரு விஷயம் சொல்லியிருக்கிற காரியத்தை மாற்றுகிறவர் அல்ல. பாவம்தான். தப்பு செஞ்சுட்டா தப்பு தான். நியாயப்பிரமாணத்தின் காலத்தின் கீழாக இவர் வாழுகிறார். நீங்கள் இப்போது ஒப்பிடக்கூடாது. அப்போ உள்ள காலங்களிலே தேவன் கடுமையானவராக இருந்தார். ஆகினாலே சவுலுக்கு அந்த ஒரு சந்தர்ப்பத்தை அவர் கொடுக்கவே இல்லை. அவனை ராஜாவாயிராதபடி புறக்கணித்து தள்ளினார். 1 சாமுவேல் 12:1 நாம் வாசிக்கிறோம். அப்போது சாமுவேல் இஸ்ரவேல் அனைவரும் நோக்கி, இதோ நீங்கள் எனக்கு சொன்னபடியெல்லாம் உங்கள் சொற்கேட்டு உங்களுக்கு முன் ஒரு ராஜாவை ஏற்படுத்தினேன். முன்னாடி நடந்த ஒரு சம்பவம். ஜனங்களுடைய சொல்லை கேட்டு தான் சாமுவேல் இஸ்ரவேலுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்தினார். அதுக்கு முன்னே நியாயாதிபதிகள் ஆண்டார்கள். அப்போ ராஜா இல்லை, தேவனே ராஜாவாக இருந்தார். ஆனால் மனிதர்கள் ஒரு ராஜா வேண்டும், அவர்களுடைய விருப்பம். அதனால் ஜனங்களுடைய சொல்லை கேட்டு இந்த சவுலை ராஜாவாக்கினார். சவுல் ரொம்ப வளர்த்தியான ஆள், நல்ல அழகானவன், ராஜாவாக இருப்பதற்கு தகுதி. இதெல்லாம் இந்த சாமுவேல் முகத்தை பார்த்து திட்டமிட்டார். அது கூட தவறு என்பதை பின்பதாக அவர் உணர்ந்து கொண்டார். பிரியமானவர்களே, தேவனுக்கு சித்தமில்லாத காரியங்கள் எதுவுமே நிலை பெறாது. அது எப்பேற்பட்ட ராஜ்யங்களாக இருந்தாலும் சரி, தேவன் கவிழ்த்து போடுவார். அதான் உண்மை. கர்த்தருடைய சத்தத்துக்கு யாரெல்லாம் செவி கொடுக்கிறார்களோ அவர்கள்தான் நிலைப்படுவார்கள், நித்தியமான வாழ்க்கைக்குள்ளாக பிரவேசிப்பார்கள். 3வது, கர்த்தருடைய மனஸ்தாபம். 1 சாமுவேல் 15:35. சவுல் மரணமடை நாள் மட்டும் சாமுவேல் அப்புறம் அவனை கண்டு பேசவில்லை. வாய்ப்பே இல்லாமல் போச்சு. இஸ்ரவேலின் மேல் சவுலை ராஜாவாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டது நிமித்தம் சாமுவேல் சவுலுக்காக துக்கித்து கொண்டிருந்தான். கர்த்தருக்கு ஒரு பெரிய மனஸ்தாபத்தை நம்ம உண்டு பண்ணிட்டோமே, அவனை போய் அபிஷேகம் பண்ணிட்டோமே என்று சொல்லி சாமுவேல் மிகவும் துக்கப்படுகிறவனாக இருந்தான். தேவன் சவுலை ராஜாவாக்கினதற்காக மிகவும் மனஸ்தாபம் கொண்டார். எப்படி நோவா காலத்தில் கர்த்தர் மனிதனை உண்டு பண்ணினதற்காக மனஸ்தாபப்பட்டாரோ, ஏனென்றால் தங்களை அழித்து கொண்டார்கள். அதை பார்த்து அவர் வேதனை கொண்டார். அன்பான சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து கர்த்தர் சந்தோஷம் கொள்ள வேண்டும். நாம் செய்ய வேண்டியது என்ன? சாமுவேலை போல சொல்லும்படியே கேட்கிறேன் என்று சொல்ல வேண்டும். உங்கள் எண்ணம் நினைவெல்லாம் தூக்கி தனியாக வச்சுடுங்க. உம்முடைய சித்தத்தின்படியாக எங்களை வழிநடத்துங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் உங்களை அர்ப்பணம் செய்யுங்க. உங்களுடைய விருப்பம் எதுவுமே நிறைவேற வேண்டாம், தேவ சித்தம் மாத்திரம் நிறைவேறந்தால் போதும். ஆனால் இன்றைக்கி அநேகருடைய ஜெபம், எனக்கு இதை செய்யுங்க ஆண்டவர், அதை செய்யுங்க, அப்பொழுது நான் உமக்கு இதை செய்வேன், நான் அதை செய்வேன் என்று பொருத்தனை செய்கிறார்கள். அதெல்லாம் செய்யலைன்னா சபைக்கு போக மாட்டாங்க. என் ஜெபத்தை கர்த்தர் கேட்கலை, என்னுடைய கோரிக்கையை அவர் ஏற்றுக்கொள்ளலை, என்ன தேவன்? அன்பானவர்களே, இதெல்லாம் உங்களுடையது, இதெல்லாம் உலகம். தேவன் ஒரு அற்புதமான திட்டத்தை வைத்திருக்கிறார். அதை நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த உலகத்தில் எதையும் நீங்கள் தூக்கி கீழே போட்டுருவீங்க. அப்பேற்பட்ட ஆசீர்வாதம் தான் தேவ சமூகம், நித்திய வாழ்க்கை. அதை பெற வேண்டுமென்றால் உலகத்தை வெறுத்து ஜீவனை பற்றி கொள்ளுங்கள். 1 சாமுவேல் 16:1 கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேல் மேல் ராஜாவாயிராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்து கொண்டிருப்பாய்? நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக் கொண்டு வா, பெத்லெகேமிய ஈசாயினிடத்திற்கு உன்னை அனுப்புவேன், அவன் குமாரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டு. சாமுவேல் துக்கமாக இருக்கிறது தேவனுக்கு பிடிக்கவில்லை. நீ எவ்வளோ நாளைக்கு இப்படி இருப்ப? வா, வேறொரு நபரை காட்டுறேன், அவனை நீ ராஜாவாக
அபிஷேகம் பண்ணு. அவன் யார் என்று கேட்டால் ஈசாயின் மகன், கடைசி மகன். ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கான். அவனை நான் காண்பிக்க போகிறேன். அவனை நீ அபிஷேகம் பண்ணு. அவன் தான் இனிமேல் இஸ்ரவேல் மேலே ராஜாவாக இருக்க வேண்டும். பாருங்க, சவுலை புறம்பாக்கி போட்டார். சவுலுடைய அந்த ஸ்தானத்துக்கு வேறு ஒருவனை ராஜாவாக ஏற்படுத்துகிறார். அவனோ இளம் பிராயத்தில் இருக்கிறதான தாவீது, ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறவன், கடைசி ஆனவனை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஈசாயின் மகன். மூத்தவன்லாம் இருக்கான், அவனெல்லாம் விட்டுட்டார், வேணாட்டார். ஆனால் இவனை கர்த்தர் தேர்ந்தெடுத்தார். சவுல், அவனுடைய கதை அதோடு கூட முடிகிறது. சாமுவேல் தாவீதை அபிஷேகம் செய்கிறார். ஆதியாகமம் 6:5-6 வசனங்களில் பார்க்கும்போது நோவா காலத்தில் அக்கிரமம் நடந்தது. ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டிருந்தார்கள். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகள் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாயிருந்தது. அவருடைய இருதயம் மிகவும் விசனம் கொண்டது. அந்த அளவுக்கு அவர் கஷ்டப்பட்டார். மனிதனை உண்டு பண்ணினதற்காக, எப்படி சவுலை ராஜாவாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டாரோ, அதே போல் நோவா காலத்தில் மனுஷனை உண்டு பண்ணினதற்காக அவர் மனஸ்தாபப்பட்டாராம். தேவனே மனஸ்தாபம் கொள்ளுகிறார். நாம் கூட சில சமயத்தில் மனஸ்தாபப்படுகிறோம். ஏன் தான் இது வாழ்க்கையில் நடந்ததோ, எதுக்கு தான் தேவன் இதை அனுமதித்தாரோ என்று நாம் மனஸ்தாபப்படுகிறோம். அவரும் நம்மை போல மனஸ்தாபப்படுகிற தேவனாக இருந்தார். எதற்காக? மனுஷனுடைய அக்கிரமம் அதிகமாவதினாலே, தேவனுடைய வார்த்தையை ஜனங்கள் மீறுகிறபடினாலே தேவன் இந்த விதமாக மனஸ்தாபம் கொள்ளுகிறார். எனக்கு அன்பானவர்களே, தேவன் மனஸ்தாபப்பட்டார் என்றால் அந்த குடும்பம் எப்படி இருக்கும்? தேவனுடைய ஆசீர்வாதங்களை இழந்த குடும்பமாக போய்விடும். ஒரு குடும்பத்தில் இருக்க தலைவன் அந்த குடும்பத்திற்கு வேண்டியவைகளை சந்திக்காமல் அவன் வீட்டோடு ஒரு மனிதனாக மனஸ்தாபம் கொள்ளக்கூடியவனாக, ஒரு நோய் கொண்ட மனிதனாக மாறுவான் என்றால் அந்த குடும்பம் ரன் பண்ணுவது எப்படி? உலகத்தையே வழிநடத்தக்கூடிய தேவன் மனஸ்தாபப்படுவார் என்றால் இந்த உலகத்தினுடைய நிலைமை என்னவாகும்? ஆக அன்பானவர்களே, புரிந்து அவைகளுக்கு ஏற்றபடியாக தேவனை பிரியப்படுத்தும்படியாக நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். ஏதோ நாம் எப்படி வேணாலும் வாழலாம், நம்ம இஷ்டம், நம்ம கேட்குறதுக்கு யாருமே கிடையாது என்பது அல்ல. நம்முடைய சிருஷ்டிகர் ஒருவர் இருக்கிறார். அவர் நம்மை பார்த்து இப்படித்தான் நீ வாழ வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். எல்லாம் அதன் வேலைகளை சரியாக செய்கிறது. சூரிய சந்திரரே கர்த்தரை துதியுங்கள், கடல் வாழ் மச்சங்களே துதியுங்கள், சகல சிருஷ்டிகளே துதியுங்கள். சங்கீதத்தில் பார்க்குறோம். எல்லாம் தேவனை துதிக்கிறது, எல்லாம் அதாவது வேலைகளை சரியாக செய்கிறது. உலகம் உண்டானது முதல் இன்னைக்கு வரைக்கும் மனிதர்களாகிய நீங்கள் நானும் தான் அதை சரியாக செய்கிறதில்ல. அவருக்கு விரோதமாக நடக்கிறது நடக்கட்டும், வர்றது வரட்டும், பார்த்துடுவோம். இந்த வீராப்பு எத்தனை நாளைக்கு? எல்லாம் குறுகின நாட்களுக்கு. குருவி சத்தத்துக்கு கூட எதிர்க்க வேண்டியது வந்துடும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும். எல்லாம் மாயையாக இருக்கிறது. ஆக அன்பானவர்களே, தேவ சித்தம் செய்யும்படியாக உங்களை அர்ப்பணம் செய்யுங்கள். கேள்வி: கர்த்தரின் சத்தத்திற்கு கீழ்ப்படியாமற் போன சவுலின் நிலைமை என்னவானது? 1 சாமுவேல் 28:18-19 வசனங்கள். நீ கர்த்தருடைய சொல்லை கேளாமலும் அமலேக்கின் மேல் அவருக்கு இருந்த கோபத்தின் உக்கிரத்தை தீர்க்காமலும் போனபடியினால் கர்த்தர் இன்றைய தினம் உனக்கு இந்த பிரகாரமாக செய்தார். கர்த்தர் உன்னுடைய ஜனமாகிய இஸ்ரவேலையும் பெலிஸ்தர் கையில் ஒப்புக் கொடுப்பார். நாளைக்கு நீயும் உன் குமாரரும் என்னோடு இருப்பீர்கள். இஸ்ரவேலின் பாளையத்தையும் கர்த்தர் பெலிஸ்தரின் கையிலே ஒப்பு கொடுப்பார் என்றான். சவுலுடைய நிலைமையை பார்த்தீர்களா? அவனும் அவனுடைய குமாரரும் ஒருமிக்க இறந்து போனார்கள். பிரியமானவர்களே, சவுலுடைய முடிவு மிகவும் மோசமாக இருந்தது. முதல் ராஜா இஸ்ரவேலுக்கே. கர்த்தருடைய வார்த்தையை மீறினார். கர்த்தருடைய சொல்லை கேளாமல் அவருக்கு இருந்த உக்கிரத்தை அவர் ஆற்றாமல் போனார்.
இஸ்ரவேலை விசாரிக்கத்தக்கதாக இஸ்ரவேலின் மேலே ராஜாவாக சவுல் நியமிக்கப்பட்டிருந்தார். இதெல்லாம் கர்த்தர் கொடுத்த பெரிய பாக்கியம். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு உங்களுக்கு இருக்கிற சொத்து பத்துக்கள், பிள்ளைகள் எல்லாம் தேவனாலே கொடுக்கப்பட்ட காரியங்கள். அதற்கு நீங்கள் நன்றி உள்ளவர்களாக நீங்கள் வாழ வேண்டும். கர்த்தர் கொடுக்கவும் அறிந்திருக்கிறார், பயப்படாதீர்கள், எடுக்கவும் அறிந்திருக்கிறார். அதை நாம் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். சவுலுக்கு எல்லா விதமான ஆசீர்வாதங்களை கொடுத்தார். அதே நேரத்தில் அவனை ராஜாவாயிராதபடி புறம்பாக்கி போட்டதும் தேவன்தான். நாம் எச்சரிப்பை பெற்றுக்கொள்வோம். சாமுவேலை போல கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியும்படியாக அவருடைய வசனத்துக்கு நம்மை ஒப்புக் கொடுப்போம். ஜெபம் செய்வோம். எங்களை நேசித்து வழிநடத்துகிற பரலோகத்தின் பிதாவே, தீர்க்கதரிசியாகிய சாமுவேலை போல நாங்களும் சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று உம்முடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணம் செய்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான நேயர்கள், சகோதர சகோதரிகள், திருச்சபை மக்கள் உம்முடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து அதன்படியாக அவர்கள் வாழ அவருடைய ஆவி ஆத்மா சரீரத்தை உம்முடைய கரத்தில் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உமக்குள்ளாக வாழக்கூடிய வாழ்க்கையை அவர்கள் பெற்றுக்கொள்ளவும், உமக்கு விரோதமாக இருக்கிற காரியங்களிலே அவர்கள் எச்சரிப்பை அடைந்து அவைகளை விட்டு விலகவும், உம்மை பிரியப்படுத்தவும் கர்த்தர் கிருபையாய் இறங்கி வசனத்தின் வழியிலே அவர்களை வழிநடத்தி செல்ல வேண்டுமாய் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் மூலமாக இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். எங்கள் பரலோகத்தின் பிதாவே, ஆமென். அன்பான தொலைக்காட்சி நேயர்களே, உங்களுக்கு நாங்கள் ஆவிக்குரிய புத்தகங்களே கொடுக்கும்படியாக நாங்கள் வாஞ்சிக்கிறோம். தொலைக்காட்சியில் வந்த செய்திகள், வானொலியில் வந்த செய்திகள், இவைகளெல்லாம் தொகுத்து 3 வால்யூம் நாங்கள் இதுவரைக்கும் வெளியிட்டிருக்கிறோம். ஒவ்வொரு வால்யூம்லையும் 52 தேவ செய்திகள் இருக்கிறது. வாங்கி பெற்றுக்கொள்ளுங்கள். அதே போல் பெண்களுக்கான ஒரு சிறப்பு செய்தி சகோதரி பெட்டி அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். தேவனிடத்திற்கு செல்லும் வழியை மனிதன் கண்டுபிடிக்க முடியுமா? கேன் மேன் ஃபைண்ட் த வே டு காட்? இந்த அருமையான புத்தகம் உங்கள் இல்லங்களிலே இருக்க வேண்டிய புத்தகம். இதற்கான ஒரு தொகையாக நீங்கள் மணி ஆர்டர் செய்து இவைகளை எழுதி பெற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு சிடி டிவிடிக்கள், அதாவது தொலைக்காட்சி செய்திகள், வானொலி செய்திகள் அடங்கிய சிடி டிவிடிக்கள் இவைகள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நீங்கள் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் தி வேர்ட் ஆஃப் கிரைஸ்ட் என்ற மாத இதழை நாங்கள் வெளியிட்டு கொண்டு வருகிறோம். கடந்த 25 வருடங்களுக்கு மேலாக இவைகளை நாங்கள் வெளியிட்டு கொண்டு வருகின்றோம். இந்த புத்தகம் அநேக பிரதிகள் மாதந்தோறும் அச்சிடப்பட்டு அனுப்பப்பட்டு வருகிறது. இந்த புத்தகம் உங்களுக்கு மாதந்தோறும் வேண்டுமென்றால் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். 9443558041 என்ற மொபைல் எண் மூலமாக உங்களுடைய முகவரிகளை SMS மூலமாக அனுப்பி தருவீர்கள் என்றால் வரக்கூடிய மாதத்திலிருந்து இந்த புத்தகங்கள், சிடி டிவிடிக்கள் தேவைப்பட்டால், இன்னும் அவைக்குரிய புத்தகங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் எழுதி பெற்றுக்கொள்ளுங்கள். நாங்கள் அவைகளை உங்களுக்கு அனுப்பி கொடுப்போம். நீங்கள் சத்தியத்தை அறிகிற அறிவிலே வளர்ச்சி அடைய முடியும். உங்களோடு சேர்ந்து நாங்கள் ஊழியம் செய்யும்படியாக வாஞ்சிக்கிறோம். உங்களுடைய பகுதியில் கிறிஸ்துவின் சபை இல்லை என்றால், சபை என்றால் நான் கட்டடத்தை சொல்லவில்லை, கட்டடம் கட்டி கொடுப்போம் என்று நாங்கள் சொல்லவும் இல்லை. என் நாமத்தினாலே எங்கே 2-3 பேர் கூடுவார்களோ அங்கே நான் இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அந்த 3 பேர் உருவாக்கக்கூடிய ஒரு சபையை, ஆவிக்குரிய சபை என்றால் எங்கே வேணாலும் நம்ம கூடி வரலாம். வீட்டிலேயோ திண்ணையிலையோ மரத்தடியிலையோ நம்ம உட்கார்ந்து தேவனை ஆராதனை செய்யலாம். அந்த விதமான ஒரு சபை தான் உண்மையான கிறிஸ்துவின் சபை. அப்படிப்பட்ட ஒரு சபையை உருவாக்குவதற்கு நாங்கள் முயற்சி எடுத்து வருகிறோம். உங்கள் ஊரில் அந்த விதமான ஆவிக்குரிய மெய்யான சபை இல்லை என்றால் இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். உங்களோடு சேர்ந்து ஆவிக்குரிய சபை உருவாக்குவதற்கு நாங்கள் ஆலோசனை கொடுப்போம். ஆவிக்குரிய புஸ்தகங்களை நாங்கள் உங்களுக்கு கொடுத்து உதவுவோம். ஆகையினாலே எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் தொடர்ந்து ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபம் செய்வோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே பரிபூர்ணமாக வாசமாயிருப்பதாக.